இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எட்சி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு பார்க்க போகிறோம். எட்சிங்கிறது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அமேசான் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். நம்மக்கிட்ட இருக்க பொருளை நம்ம ஆன்லைனில் விற்றுக்கலாம். அது வந்து எட்சி வந்து நிறையா கண்ட்ரியில் இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரியில் நம்ம எட்சியில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போன வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து எட்சிங்கிறது ஒரு பிளேலிஸ்ட்டாகவே பண்ணிகிட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அதுக்கு கீழே நம்ம குரூப் லிங்க் இருக்குது. குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் டவுட்டாக கேட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எட்சியை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசுவோம். இதில் இப்போ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எட்சி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி வேணும். எட்சி கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வேணும். அதுக்கடுத்து எல்யூடி சர்டிஃபிகேட் வேணும். எட்சி கிரியேட் பண்ணுறதுக்கு எல்யூடி சர்டிஃபிகேட்டும் வேணும். அதுக்கடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் வேணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் ஐஇசி கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே கன்ஃபார்ம் எட்சி கிரியேட் பண்ணி நீங்கள் எட்சியில் ஷாப் கிரியேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு எட்சி கிரியேட் பண்ணுறதுக்கு இது வேணும். அது போக பேனார் ஆப் வேணும். இதில் நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே பேனார் ஆப்பு கன்ஃபார்ம் வேணும். அப்போ தான் எட்சியில் இருக்க பேமெண்ட்டை எட்சி வந்து டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அமேசான் மாதிரி நமக்கு வந்து டேரெக்டாக ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எட்சி இன்னும் ஃபுல்லாக எட்சி வந்து இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாக வரல. பேனார் மூலமாக தான் இப்போ எட்சி வந்து இந்தியன் செல்லருக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபார்ம் பேனார் ஆப்பு கன்ஃபார்ம் தேவை. ஜிஎஸ்டிக்கு வந்து நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி நம்மளே எடுக்கலாமா இல்லை ஆடிட்டர் சைடமாக நம்ம போகலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிப்பீங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிப்பீங்கன்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் நீங்களே பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா அது ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆடிட்டர் தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆடிட்டர் ஃபீஸ் வாங்குவாங்க. உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் நீங்களே பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியாதுன்னா ஆடிட்டர் கன்ஃபார்ம் போயிருங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆகாது. லேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற டைம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்களுக்கு பண்ண முடிஞ்சால் நீங்களே பண்ணிடுங்க. இல்லை பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஆர்டர் சைட் போகிறது தான் பெட்ரு. ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கொரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொரிஸை நீங்கள் கரெக்டாக திருப்பி என்ட்ரு பண்ணணும். அப்போ தான் உங்களால் ஜிஎஸ்டி கரெக்டாக அப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு எல்யூடியும் ஐஇசி கோடும் எதுக்கு தேவைப்படுறோன்னா, எல்யூடியும் ஐஇசி கோடும் எதுக்குன்னா, எல்யூடியும் ஐஇசி கோடு வந்து இங்கேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. அதனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு ஒரு கோடு தருவாங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வாங்கணும். அதுக்கு வந்து சார்ஜஸ், அதுக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு வந்து பே பண்ணி தான் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எல்யூடி வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுருந்தாலும் எல்யூடி வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி எடுக்கிற ஆடிட்டர் நீங்கள் கேட்டாலே எல்யூடி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்து கொடுத்துருவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தான் எடுக்கணும். அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, அதை நீங்கள் அப்ளை பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கடுத்து பேனா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னா, ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வேணும். இந்த மூணு வேணும். அது மாதிரி ஐஇசி கோடும் கேட்பாங்க. பேனரில் வந்து ஐஇசி கோடு இதில் சர்டிஃபிகேட் வந்து இதில் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து வேறு பக்கம் வரதுனால ஐஇசி கோடு வந்து கன்ஃபார்ம். உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க ஆடிட்டரை நீங்கள் அங்கே கன்சல்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ரேட் கேட்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் தான் ஆடிட்டர் தெரியாது, இல்லை எப்படி பண்ணுறணும்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, நம்ம சைட்லேயுமே ஆடிட்டர் வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க ஆடிட்டர் ஃபீஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2000 ரூபா கேட்குறாங்க. அதாவது ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு அவங்க 2000 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதை வந்து 2000 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஜிஎஸ்டி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வந்துடுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் எடுத்து வந்துடுவாங்க. ஏன்னா நானுமே அவங்ககிட்ட தான் ஜிஎஸ்டி எடுத்தேன். ஸோ அவங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட நான் கேட்டாங்க. அதனால தான் நம்ம ஜிஎஸ்டி வந்து நம்ம ஆடிட்டரையும் கேட்டோம். அவங்களும் பண்ணி தரேன்னால நமக்கு ஓகே சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ எல்யூடியும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் உங்களுக்கு சேர்த்து வேணும்னா மொத்தமாக 2800 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி, எல்யூடி, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு மூணுமே எடுத்து வந்துடுவோம். உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும்னாலும் ஜிஎஸ்டி மட்டும் 2000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. பே பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. நம்ம சைடு இல்லை உங்கள் சைடு ஆடிட்டர் இதோட கம்மியாக கொடுத்தாலும் நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்யூடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் சேர்ந்து வேணால் 2800 rupees. உங்களுக்கு எதாவது வேணுன்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கமெண்ட்ஸை பற்றி பேசலாம்.